மாற்றம் வேணும், புதுசா யாராவது வரணும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்கல்ல, இந்தா வந்திருக்காங்க அப்படின்னு தற்குறி அணில்களை நல்லா வெளுத்து விட்டிருக்கிறாரு சின்ன திரை நடிகர் விஸ்வா அவர்கள். அவர் பேசின இந்த காணொளி தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி லைக்ஸ் அள்ளிக்கிட்டு இருக்கு. பாருங்க. கரூர்ல ஆரம்பிச்ச மழையே இன்னும் ஓயல. அதுக்குள்ள அடுத்த வீர விளையாட்டை தொடங்கிட்டானுங்க நம்ம அனில் அம்பானிஸ். ஒரு 3 நாள் முன்னாடி எதையோ ஒரு ஃபங்க்ஷனை நடத்திருக்கானுங்க பனையூர்ல. இவங்களுக்கு தான் எது வருதோ இல்லையோ கூட்டம் வரும்ல, பயங்கரமா கூட்டம் போட்டு பனையூர்ல ஒரு 5-6 அவென்யூஸ், ஒரு நிறைய ஸ்ட்ரீட்ஸை ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டானுங்க போல இருக்கு. அதாவது ரெசிடென்ட்ஸ் யாரும் உள்ள வர முடியல, வெளியில போக முடியல, பயங்கர அட்ராசிட்டி பண்ணிருக்காங்க. இதுல வேற வர போற ரெசிடென்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே நிறுத்தி, இங்க வண்டியை நிறுத்தாத, அங்க சுத்திக்கிட்டு போ, இந்த தெருவுக்குள்ள வராதுன்னு என்னென்ன ராஜகம் பண்ண முடியுமோ பண்ணிருக்கானுங்க போல. ரெசிடென்ட்ஸ் காண்டாயிட்டாங்க. அப்புறம் ஆவாங்களா இல்லையா, அதுல ஒரு லேடி, நான் இந்த ஏரியா எனக்கே நீ வழிவிட மாட்டேன்றியா அப்படின்னு கூச்சல் போட்ட உடனே அந்த கூட்டத்துல இருந்த ஒரு அணில் கும்பலே, அந்த அணில் கும்பலே உடனே ஓடி வந்து, மேடம் உங்க காரை மட்டும் நான் அலோவ் பண்றோம் அப்படின்னு இருக்கா. எது அலோவ் பண்ற அப்படின்னு வந்துச்சு பாருங்க கோவம் அந்த அம்மாவுக்கு. இதெல்லாம் போக நிறைய பேர் வீட்டு வாசல்ல இவனுங்க வண்டியை நிறுத்தி அந்த வீட்டுல இருக்கிறவங்களே காரை உள்ள எடுக்க முடியாம போக முடியாம கஷ்டப்பட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்னா, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 3 வாட்டி ஆட்சி அமைச்சவன்ல இருந்து 30 வருஷமா தலைவனா இருக்கிறவன் வரைக்கும் மொத்த பேரும் மூடிக்கிட்டு மூலையில உட்கார்ந்து இருப்பானுங்க. இவங்க இன்னும் பாலிடிக்ஸ்க்கு வரவே இல்ல, அதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ரெசிடென்ட்ஸ்க்கு. ஆனா மக்களே, நீங்க தான் கேட்டீங்க புதுசா யாராவது வரணும், புதுசா யாராவது வரணும். இதோ வந்திருக்காங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, இத நாங்க மாச கணக்கா நாங்க இது பண்ணிட்டு தான் ரெசிடென்ட்ஸ் வந்து இப்பவே வெளியில வர ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இது எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவராலேயே முடியலையமா, முடிஞ்சிருந்தா அன்னைக்கு கரூர்லயே முடிஞ்சிருக்காதுல்ல. ஏன்னா இன்னைக்கு எதிர்பார்க்காத அளவில் நாங்க ஒரு 3000-4000 பேர் எதிர்பார்த்தோம். ஆனால் கிட்டத்தட்ட அதுக்கு மேல பல மடங்குகள் வந்துள்ளனர். ஏன்னா எல்லாமே எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கலையா? அன்னைக்கு கரூர்லயே இதைத்தானே சொன்னீங்க. அந்த சம்பவம் முடிஞ்சு 5 மாசம் ஆக போகுது. இன்னும் நீங்க எதிர்பார்க்கவே ஆரம்பிக்கலன்னா அப்புறம் உங்ககிட்ட நாங்க என்ன எதிர்பார்க்கறது? மக்களே, இனி இவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அவரு அடிக்கடி சொல்லுவாரு, நமக்கு ஒரே எதிரி தான், நமக்கு எதிரி வேற யாரும் இல்ல. நானும் அதே தான் சொல்றேன். உங்களுக்கு எதிரி வேற யாருமே இல்ல. உங்க வீட்டை விட்டு வெளியில வந்து அந்த கூட்டத்தை உத்து பாருங்க, உங்க எதிரி பூரா அங்கதான் இருக்கா. உங்க கட்சியோட ஜோலியை முடிக்காம விட மாட்டானுங்க போல இருக்கு. அப்படியே நம்புவோமாக, வேற என்ன பண்றது? வெல் மக்களே, எலெக்ஷன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ்.